Neurosciences, Dr. Vishwaraj and Dr. Nishant for bringing this to give the awareness to the public. I am Dr. Vijay Sankaran, the Joint Director of Neurosciences at SIMS Hospital. Doing this surgery, இப்போ நான் தமிழ்ல சொல்லிடுறேன். இந்த ஆபரேஷன் வந்து எங்க பண்ணிருக்குன்னா சிபி ஆங்கிள், அதாவது செரிபெல்லோ பாண்டைன் ஆங்கிள் அப்படிங்கிற இடத்துல பண்ணிருக்கு. அந்த இடத்துல பண்ற சர்ஜரி வந்து இட்ஸ் நாட் அன் அன்யூஷுவல் ஆப்ரேஷன். சிம்ஸ்ல வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இன் திஸ் பார்ட் ஆஃப் த வேர்ல்டு அந்த சிபி ஆங்கிள் அதிகபட்ச சர்ஜரி பண்றது அநேகமா அதுல வந்து சிம்ஸும் ஒன்னா இருக்கும். ஏன்னா அவ்வளவு சர்ஜரி அந்த சிபி ஆங்கிள் நாங்க பண்றோம். ஏன்னா சிபி ஆங்கிள் வந்து டியூமர்ஸ் வருது, இப்ப காட்டினாங்க இல்லையா எம்விடி, இந்த ப்ராப்ளம்ஸ் வருது, இன்னும் நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது அந்த சிபி ஆங்கிள். அதனால நாங்க ரெகுலரா சிபி ஆங்கிள்ங்கிற ஏரியாவை போய் நாங்க ஆப்ரேட் பண்ணிட்டே தான் இருக்கோம். அதுல இந்த எம்விடி பண்றதுமே அன்யூஷுவல் கிடையாது. பட் ஸ்டில் இந்த கேஸ் எதனால ஸ்பெஷல் அப்படின்னா அதை நாங்க எப்படி பண்ணணும், அதை எப்படி பண்ணி எப்படி நல்ல ரிசல்ட் கொடுத்தோம் அப்படிங்கிறதுக்காக தான் இது ஸ்பெஷல் ஆகுது. அதை பத்தி நான் கொஞ்சம் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஆப்ரேஷன் எதுக்காக பண்ணோம், நீங்க வீடியோ பார்த்துருப்பீங்க. ஆப்ரேஷனுக்கு முன்னாடி மிஸ்டர் சஜித் எப்படி இருந்தாரு, அவருக்கு எப்படி அந்த லெஃப்ட் சைட் ஃபேஸ் துடிச்சுக்கிட்டே இருந்தது, ஆப்ரேஷனுக்கு அப்புறம் அது எப்படி போயிருச்சு அப்படிங்கிறத பாத்தீங்க. அது ஏன் துடிக்குது அப்படின்னா நம்மளுக்கு தமிழ்ல வந்து ஒரே ஒரு வார்த்தை தான் இருக்கு, நரம்பு அப்படின்னு இருக்கு. ஆனா இங்கிலீஷ்ல வந்து ரெண்டு வார்த்தைகள் இருக்கு. ரத்த குழாய்க்கு வந்து நாங்க பிளட் வெசல்னு சொல்லுவோம், நரம்புக்கு வந்து நர்வ்னு சொல்லுவோம். ரெண்டும் வெவ்வேறு, புரியுதுங்களா? ரத்த நாளம்னு சொல்லுவோம், இதுக்கு வந்து நர்வ்னு சொல்லுவோம். இப்ப வந்து அது ரெண்டும், அந்த முகத்துக்கு வர நர்வும் அதுக்கு பக்கத்துல இருக்க ரத்த குழாயும் ஒண்ணு மேல ஒண்ணு இடிச்சுக்கிறதுனால துடிக்கிறதுனால அது வருது. அது என்ன ஆகுதுன்னா நரம்புக்கு வந்து ஒரு இன்சுலேஷன் இருக்கும், அந்த இன்சுலேஷனை வந்து இந்த ரத்த குழாய் துடிச்சு அந்த இன்சுலேஷனை எடுத்துருது, அதனால வருது. ஸோ இதை கரெக்டா கண்டுபிடிச்சு அந்த ரத்த குழாயை விலக்கி ரெண்டுக்கும் நடுவில் ஒரு இன்சுலேஷன் டெஃப்லான் மெஷ் வச்சுட்டோம்னா நம்மளுக்கு வந்து அந்த துடிப்பு குறைஞ்சிரும். இப்போ இதுல இருக்க சேலஞ்சஸ் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை கரெக்டா கண்டுபிடிக்கணும். ரெண்டாவது கரெக்டா கண்டுபிடிச்சு அதை வந்து கரெக்டான இடத்துல வந்து சர்ஜரி பண்ணணும். அந்த சர்ஜரி பண்ணும்போது சில சேலஞ்சஸ்லாம் இருக்கு. ஏன்னா அந்த செரிபெல்லோ பாண்டைன் ஆங்கிள்னு சொல்றேன் இல்லைங்களா, அந்த இடத்துல ரொம்ப முக்கியமான ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் இருக்கு. உடம்புல பிரெயின் ஸ்டெம்னு சொல்லுவோம், அந்த பிரெயின் ஸ்டெம்ல தான் வந்து உயிரே இருக்கு. அதாவது the life is situated in brain stem. பிரெயின் ஸ்டெம்ல இன்ஜுரி ஆச்சுன்னா மூச்சை கூட நிறுத்திடுவாங்க. அந்த இடத்துல அந்த பிரெயின் ஸ்டெம்மை பாதுகாக்கணும். அந்த முகத்துக்கு வர நர்வும் காது கேட்கற நர்வும் ஒன்னோட ஒன்று ஒட்டிக்கிட்டு இருக்கும். ஸோ அந்த காது கேட்கற நர்வை டேமேஜ் பண்ணாம இந்த நர்வ்ல இருந்து அந்த ரத்த குழாயை விளக்கணும். மூணாவது வந்து அந்த ரத்த குழாய் வந்து விலகிருச்சு, ஃபுல்லா எடுத்தாச்சா, நம்ம எடுத்துட்டோம்னு நினைச்சிருவோம். ஆனா முன்னாடி நம்மளுக்கு தெரியாம ஃப்ரண்ட்ல வந்து இன்னொரு ரத்த குழாயை அழுத்திட்டு இருக்கோம், அதை ஃபுல்லா எடுத்தாச்சா அப்படின்னு தெரியணும். இந்த மூணு சேலஞ்சஸையும் நாம சர்ஜன்ஸ் வந்து பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம் சர்ஜரியை. பட் ஃபெயிலியர் ரேட் ஜாஸ்தியா இருந்துச்சு. பட் இந்த IONM டெக்னாலஜி டாக்டர் நிஷாந்த் வந்து சொன்னார் இல்லைங்களா, அந்த இன்ட்ரா ஆபரேட்டிவ் நியூரோ மானிட்டரிங்கிற டெக்னாலஜி வந்ததுக்கு அப்புறமா அவர் வந்து எங்களுக்கு மூணு விஷயத்துல ஹெல்ப் பண்றாரு. ஒன்னு, அந்த ரத்த குழாய் மேல இருந்த அந்த நரம்பு மேல இருந்த ரத்த குழாய் துடிப்பை பூரா எடுத்தாச்சா, நம்மளுக்கு தெரியாம ஏதாவது ஃப்ரண்ட்ல ஒரு ரத்த குழாய் துடிச்சிட்டு இருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி ஃபுல்லா ரிலீஸ் பண்ணியாச்சு, இன்சுலேஷன் ஃபுல்லா கொடுத்தாச்சு அப்படின்னு சொல்றதுக்காக ஒண்ணு. ரெண்டாவது, அந்த காது நரம்பும் ஒட்டிக்கிட்டே இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த காது நரம்பை டேமேஜ் பண்ணாம இந்த ஆபரேஷனை பண்றதுங்கிறது ரெண்டாவது சேலஞ்ச். மூணாவது, பக்கத்திலேயே இருக்கிற இந்த பிரெயின் ஸ்டெம்னு சொன்னேன் இல்லைங்களா, மூளையுடைய முக்கியமான பகுதி, அதுல டேமேஜ் பண்ணாம பண்றோமாங்கிறது மூணாவது சேலஞ்ச். இந்த மூணு விஷயத்திலையும் அந்த IONM டெக்னாலஜி எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி இந்த சர்ஜரியை பண்ணதுனால தான் இது பிகம்ஸ் அன் அன்யூஷுவல் சர்ஜரி. அதனால தான் நாங்கள் இதை ப்ரெசென்ட் பண்ணோம். இட்ஸ் மெயின்லி டு பிரிங் அவேர்னஸ் அமங்ஸ்ட் த பப்ளிக். இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் இருக்கு. இந்த கண்டிஷன் வந்து ஒரு காமன் மேனுக்கு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவர் அதை பெருசா எடுத்துக்க மாட்டார். நீங்க நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பீங்க கண்ணு துடிச்சிட்டு இருக்கும். அதுவே ஒரு எக்ஸிக்யூட்டிவ்க்கு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒருத்தர் போய் ஒரு பப்ளிக்கா ஒரு ஆண்டர்பிரனருக்கு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அவர் வந்து ஒரு பப்ளிக்ல போய் ஸ்பீச் கொடுக்க முடியாது. இப்போ நம்ம மிஸ்டர் சஜித் சொன்ன மாதிரி ஒரு போட்டோ கூட எடுக்க முடியல, அவருக்கு ஒரு பாஸ்போர்ட் போட்டோ கூட எடுக்க முடியல. ஹி லிவ்ஸ் அப்ராட். அவர் அங்க வெளிநாட்டுல இருக்கும்போது பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ அவர் அடிக்கடி எடுக்க வேண்டி வரும், அது கூட எடுக்க முடியலன்னு சொன்னார் இல்லைங்களா. தீஸ் ஆர் த சேலஞ்சஸ் the patients face when they undergo this problem. It's a functional surgery. இது ஒரு கட்டி இருக்கு, உயிருக்கு ஆபத்து, அந்த மாதிரி விஷயம்லாம் கிடையாது. இது வந்து ஒரு ஃபங்க்ஷனல் சர்ஜரி, உங்களுடைய குவாலிட்டி ஆஃப் லைஃப் இம்ப்ரூவ் பண்றதுக்காக பண்ற சர்ஜரி. இப்ப வந்து மக்களுக்கு நிறைய அவேர்னஸ் வந்துருச்சு. எல்லாருக்குமே நம்ம அழகா இருக்கிறது பிடிக்கும் இல்லையா, நம்ம ஃபேஸ் சிமெட்ரிக்கலா இருக்கிறது பிடிக்கும். பப்ளிக் பிளேஸ்ல நம்ம கண்ணடிக்கிற மாதிரி இருந்துகிட்டே இருக்க முடியாது, நம்மளுக்கு தெரியாம அது பண்ணிட்டு இருக்கோம்.
அந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் போடுறதுக்காக இந்த சர்ஜரி பண்றோம். இது ஒரு ஃபங்க்ஷனல் சர்ஜரி. இது நல்லபடியா பண்ணது, அதுக்கான அவேர்னஸ் கிரியேட் பண்றது, அதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்றதுக்காக தான் இந்த பிரச்சனை கூட்டியிருக்கோம். தேங்க்யூ. இது வந்து பிறவி குறைபாடுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த ரத்த குழாயும் அந்த நரம்பும் அதே இடத்துலதான் பல காலமா இருந்துட்டு இருக்கு. சில பேருக்கு வந்து அந்த ரத்த குழாய் போய் துடிக்கிற இடம் வந்து கரெக்டா அந்த நரம்பு உற்பத்தி ஆகிற இடத்துல போய் துடிக்கும். அப்படி துடிக்கும் போது அந்த நரம்புடைய கவரிங் வெளியில வந்துருச்சு அப்படின்னா அந்த இடத்துல அது இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணும். அது வந்து உங்க விருப்பம். அதாவது சில பேஷண்ட்டுக்கு அது ஈஸியா எடுத்துட்டு போயிடுவாங்க. நான் அதனால எனக்கு ஒன்றும் கஷ்டமே இல்லையே அப்படின்ட்டு போயிடுவாங்க. அது ஒன்றும் வலியை கொடுக்கறது இல்லை. பட் சில பேருக்கு அது ஒரு பெரிய விஷயமா சொன்னேன். யார் அதுக்காக போய் டாக்டர் அப்ரோச் பண்ணுவாங்க, யார் அப்ரோச் பண்ண மாட்டாங்க. ஒரு சொசைட்டில ஒரு பெரிய மனுஷர் இருக்காரு அப்படின்னு வச்சுக்கோங்க, அவர் கண்டிப்பா டாக்டர் போய் கேட்பாரு.